தற்போதைய அண்மை செய்தி. பெரம்பலூர் மாவட்டத்தில் மனைவியை கத்தியால் குத்திய கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவிற்குட்பட்ட தொண்டமாந்துறை கிராமத்தில் மேட்டு தெருவில் வசித்து வருபவர்கள் தங்கவேல் மாரிமாள் தம்பதியினர். இவர்களுக்கு கவிதா என்ற மகளும் குமரேசன் என்ற மகனும் உள்ளனர். கவிதா தொண்டமாந்துறை அருகில் உள்ள தழுதாலை கிராமத்திற்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளார். மேலும் குமரேசன் வெளியில் வேலை பார்த்து வருகிறார். தங்கவேலுக்கும் மாரிமாளுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பெரம்பலூர் அருகே உள்ள ஒரு கோவில் திருவிழாவுக்கு கவிதாவும் மாரிமாளும் வீட்டில் கிளம்பி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டிற்கு வந்த தங்கவேல் அவரது மாரிமாளின் கணவர் தங்கவேல் வீட்டிற்கு இருவரிடமும் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றி போக கோபமடைந்த தங்கவேல் கத்தியால் மாரிமாளின் மார்பு பகுதி மற்றும் வயிற்றில் கத்தியால் குத்தியுள்ளார். அப்போது அதை தடுக்க வந்த அவரது மகள் கவிதாவின் முதுகிலும் கத்தியில் குத்தியுள்ளார். இருவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தங்கவேலை பிடித்து அரும்பாவூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவர்களை வரவழைத்து போலீசாரின் உதவியுடன் கவிதாவை பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மாரியம்மாளின் உடலை மீட்டு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தங்கவேலை கைது செய்து இந்த கொலை எதற்காக நடந்தது என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கவேல் மனைவியையும் கொலை செய்துவிட்டு மகளையும் கொலை செய்ய முயற்சித்துள்ள சம்பவம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.